போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். அப்படின்னா என்னது? அதுக்கு அர்த்தம் என்னது? நீங்கள் வந்து உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யாருக்கிட்டையும் போய் கைகட்டி நிற்கணுங்கிற அவசியம் இல்லை. புரியுதுங்களா? உங்களை பற்றி முழுமையாக தெரிஞ்சு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருப்பீங்க. யாருக்கிட்டையும் போய் கை கட்டி நிற்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் உயர்ந்துகிட்டே போகலாம். அதான் அதுக்கு அது அர்த்தம். நான் வந்து ராஜேந்திர பூபதி. நான் வந்து என்ன சொல்கிறது, இந்த எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் டிஎன்பிஎஸ்சி, டிஎன்இஎஸ்ஆர்பி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் வீடியோஸ் போட்டுட்டுருக்கிறேன். இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனல் பேர் வந்து வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ். இப்போ நாம் வந்து இந்த சேனல் ஆரம்பிச்சிருந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அதாவது பொழுதுபோக்கு ப்ளஸ் விவசாயம், இந்த மாதிரி சுற்றுலா எல்லாமே அனைத்து விதமானது இருக்கும். அதனால தான் இந்த சேனல் இப்போ ரீசெண்டாக தான் ஆரம்பித்தோம். அந்த படிப்பு சேனலுக்கு வந்து குறைவான நண்பர்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. படிக்கிறவங்க வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறாங்க. அதுதான் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ரெகுலராக. ரொம்ப அருமையாக பாடுறீங்க, நல்லா இருக்குது. நன்றி 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 ஆசா அவர்களே. எங்கெங்க இங்கே களவட்டுறீங்க வந்து இங்கே பாட மாட்டேங்கிறாங்க ஒருத்தர், அதனால தான் நானே பாடினேன். மாமியா மருமகள் அவர்களே பாடுங்க. நீங்க தான் பாடுங்க. எங்க அம்மாவை இன்னைக்கு காலையில் மூட் அவுட் பண்ணி விட்டீங்க, அதனால எங்க அம்மா பாட மாட்டேங்கிற. அப்படி ஒரு பாட்டு பாடுக்கா. அதெல்லாம் காத்து வர விட்டுருவேன்னு ஒர்க் பண்ணுங்க. இந்த பக்கம் வெட்டின காடு. பரவாயில்ல. இப்போ கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சு. இவ்வளோ காடு வெட்ட முடிச்சு. நகரவே மாட்டேங்குது. பில்லு தான் எக்கச்சக்கமாக இருக்குது. அமௌண்ட் கரெக்டாக பேசிட்டீங்களா இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமா? இது தைலம் இல்லை, இது பக்கத்தில் இருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா குச்சி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு. இது மரவள்ளி கிழங்கு காடு. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கத்திரிக்காய் சாப்பிட்ற இல்லைங்களா? பாருங்கள் கத்திரிக்காய் காடு, கத்திரிக்காய் வயல். பாருங்கள் கத்திரிக்காய் பார்த்தீங்களா? பாருங்கள் கத்திரிக்காய். இது வந்து கத்திரிக்காய் வயல். அங்கே பக்கத்தில் வந்து கரும்பு போட்டிருக்கிறாங்க. இங்கே வந்து இந்த பக்கம் மாட்டு தீனி, அதாவது சோளம், மாட்டுக்கு சோளம் வந்து போட்டிருக்கிறாங்க பக்கத்தில். மொத்தம் 50 ஓசா. இப்போ எத்தனை? மொத்தம் 4 ஓசை தான் வெட்டி வைக்கிறீங்க. ஆமாம், 4 ஓசு, 5, 6, 7, 8, 9. உங்களால் 9 ஓசு. பொறுமையாக பண்ணுங்க. அப்புறம் என்ன பண்ணுறது? சுத்தமாக எடுத்து விட்டா காட்டுக்காரருக்கும் சந்தோஷம், நம்மளுக்கும் பரவாயில்ல. அதுதான் நம்ம வாங்குற காசுக்கு நம்ம கரெக்டாக உண்மையாக உழைக்கணும். ஹாய் சின்னசாமி. அம்மா பார்த்துட்டு இருக்கிறாங்க, பார்வையாளர்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பேசுங்க. இந்த வாரத்தில் பார்த்த சிறந்த காணொளி இதுதானாமா? பரவாயில்ல. சந்தோஷம் ஆஷா அவர்களே. உறுதியாக தினந்தோறும் சப்போர்ட் பண்ணுங்கள்.
கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறேன், நம்ம சேனல்லேருந்து நல்ல நல்ல